அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ். இட்லி, தோசை, இடியாப்பத்துக்குலாம் ரொம்ப சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபேவரட் ரெசிபி, வீக்கெண்ட் ரெசிபி. வேகமா செஞ்சிடலாம். இது ஒரு குவிக் ரெசிபி. கோழி பாருங்க எப்படி பஞ்சு போல வெந்திருக்குன்னு. செம்ம ஜூசியா இருக்கு இந்த சிக்கன். இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அரை கிலோ கோழிய மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறோம். அப்புறம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, மராத்தி மொக்கு எல்லாம் போட்டு தாளிக்கணும். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, அரை கப்புக்கு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். 2 காய்ந்த மிளகாய் நம்ம போடுறோம். இப்ப நம்ம கோழியை இதுல போட்டு நம்ம நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துறோம். நீங்க போட்டிருக்க சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும், ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்த வேண்டாம். இப்ப நம்ம 3 விசிலுக்கு நம்ம வேக வைக்க போறோம். இப்ப 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கோழி குழம்பு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வேகமா செஞ்சிடலாம். இது ஒரு குவிக் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.